வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பருப்பு கடையல், ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை, அவியல் பண்ண போகிறேங்க. ப்ரொக்கோலி வந்து வாங்கி நான் பொடியாக கட் பண்ணி சுடு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கி பொரியல் பண்ண போகிறேங்க. இந்த பெப்பர் ஃப்ரைக்கு மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை போட்டு பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். இது அவியலுக்கு பார்த்திங்கன்னா நான் காய் வந்து மஞ்சள் பூசணி பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மொத்தம் 5 வித காய் வந்து எடுத்து இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இதையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து பருப்பு கடையலுக்கு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன். தோரம்பருப்பு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது காரம் இருக்காது. இது தோரம்பருப்போட வாசனை நெய் வாசனையோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த அவியலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு 8 முந்திரி, 3 காஞ்ச மிளகா, சீரகம் சேர்த்து இதை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. அவியலுக்கு காய் வெந்துருச்சு. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம். நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அதை வேக வச்சேன். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா, சீரகம் இது வதக்கி விட்டுட்டு இது பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளித்து அதை கொட்டிக்கலாம். தாளித்து கொட்டி அது கூட சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம தயிர் அப்புறமா சேர்த்து கொஞ்சம் சூடானவுடனே நம்ம நிறுத்திட்டாக்கா நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுங்க. நல்லா இப்போது வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது அந்த தாளித்தது கூட சேர்ந்து ஒரு கொதி வந்திருக்கு. இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சும்மா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டவுடனே நம்ம நிறுத்தி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியல். அப்புறம் நம்ம ப்ரொக்கோலி வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ப்ரொக்கோலி வந்து நம்ம பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பரும் காஞ்ச மிளகாவும் பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ப்ரொக்கோலி வந்து சுடு தண்ணியில் போட்டது எடுத்து அது மூடி போட்டு சமைக்க போகிறோம். இதில் வந்து பருப்பு வந்து 3 விசில் விட்டாச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போது மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டு தாளித்து கொட்டி இறக்கிக்கலாங்க. ப்ரொக்கோலி பாருங்கள், நம்ம கடாயில் போட்டு கலந்து விட்டுருக்கோம். அது வெந்துட்டுருக்கு. பருப்புக்கு வந்து நான் காஞ்ச மிளகா நெய்யில் தாளிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா தாளித்து கொட்டி நம்ம இதை ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு கடையலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரொக்கோலி நல்லா வெந்து வந்திருக்கு அந்த மசாலா கூட. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு, உடச்சக்கல்ல கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா அந்த பவுட்ரு இப்போ சேர்த்து நம்ம நல்லா கிளறி வதக்கி ஒரு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். நம்மளோட ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது நல்லா சிக்கன் ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து
அந்த பவுடரெல்லாம் நல்லா சேர்ந்து வந்து வெந்து வந்திருக்கு. நம்மளோட ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ரசம் தாளிச்சிக்கலாங்க. எப்பயும் போல் சிம்பிளாக புளி, தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி அதை தாளித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கொதி விட்டு இறக்குனா நம்மளோட சிம்பிள் ரசம் ரெடி. சாதமும் வடிக்க போகிறேன். வாங்க நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், ப்ரொக்கோலி பெப்பர் ட்ரை ஃப்ரை, அவியல், கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய் போட்டு அவியல், நம்மளோட தோரம்பருப்பு, தக்காளி, நெய் போட்டு கடையல், தக்காளி ரசம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.